காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதைக்கு ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றதுன்னே தெரியாத சூழ்நிலையில அநேகர் போயிருக்கலாம். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாத சூழ்நிலையில ஒரே ஒன்று தான் பண்ணணும், அந்த ஒளியா இருக்கிற தேவனை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில சூழ்நிலை என்னென்ன பண்ணதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும் பாருங்க. என்ன பண்றது, இது பண்ணா அது நடக்கும், அது பண்ணா அது நடக்கும். நம்ம மனசுல 1008 கணக்கு ஓடும் தெரியுமா. ஒரு சூழ்நிலையில எது பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குதே, எது பண்ணாலும் என் கஷ்டம் தீர மாட்டேங்குதேன்னு இருக்கும். ஆனால் சொல்லுகிறேன், பாரினில் ஒளியா இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதற்காக பாருங்க, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே என் பாதைக்கு ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 நல்ல பலமாய் கரங்களை தட்டி தேவனுடைய கிருபையை, ஹல்லேலூயா, வானபரியந்தம் இருக்கிறது அவர் கிருபை. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. சிலுவையின் மூலமாக அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாவம் செய்தாலும் கூட, தெரியாதனமா பாவங்களை செய்தாலும் கூட அந்த கிருபை நிமித்தமாக கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு மன்னிப்பின் அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. சில பேருக்கு அந்த அருமை தெரியல, தெரியாதனால தான் சபைக்கு ஏதோ வர மாதிரி வராங்க, தலைக்கு காட்டிட்டு போகலான்னு வராங்க. தெரியல, ஒரு நாள் இந்த கிருபை விட்டு விலகும். தேவனாகிய கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அப்போ பாவம் செய்யும்போது அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காத காலம் வரும். அப்போ இந்த கிருபையை நினைத்து அவர்கள் வருந்துவார்கள். ஆனால் இன்றைக்கோ கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டதினாலே தேவனோடு நாம் இணைந்திருக்கிறோம் கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கிருபை. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? சவுண்டு கேட்கல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சத்தமா சொல்லலாமா அந்த பேரை? ஏசு கிறிஸ்து. கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வருவார், பெரிய பேட்ஸ்மேன், அவர் முன்னாள் கேப்டன். அவர் வந்தாருன்னா ஸ்டேடியம் ஃபுல்லா அவர் பேர் தான் கத்துவாங்க. ஏன்னா அவரு அவ்வளவு ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு, கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நமக்காக, இந்த உலகத்துக்காக பாவத்தை மரணத்தை ஜெயித்த கிறிஸ்துவோட பேரை சத்தமா சொல்லுங்களேன். ஏசு கிறிஸ்து சத்தமா சொல்லுங்களேன். ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து அந்த நாமத்தை சொல்லும் போது இப்பொழுது இருக்கிற வியாதிகள் விலகுகிறது, இப்போது இருக்கிற கஷ்டங்கள் விலகுகிறது, கவலைகள் விலகுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான பேர், அந்த நாமம் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவரே, அவரே. சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்களா, சில பேர் நல்லா தான் சமைச்சிருப்பாங்க, சில பேர் நல்லா சமைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பெருமையை பட்டுக்க விரும்ப மாட்டாங்க. நான் பண்ணலைங்க, அவர் தாங்க பண்ணாங்கன்னு யாரோ சொல்லுவாங்க. பார்த்தீங்களா சிஸ்டர், நீங்கள் நல்லா சமைச்சிருக்கீங்களா? அட நான் இல்லைங்க, அவங்க தாங்க பண்ணாங்க அப்படின்னு ஒரு தாழ்மை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. அவரே. சொல்லுங்க, அவரே. அந்த பாடல் ஒரு புதிய பாடல். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. இதுதான் இதோட முக்கியமான ஒரு பகுதி, பாட்டோட பகுதி. எதை குறிக்கிறது? எல்லாமே இயேசுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவர், அவரே என்னோடு கூட இருப்பவர், அவரே. ஹல்லேலூயா. அவர் தண்ணீர் மீது நடந்து எவ்வளவோ அதிசயங்களை பூமியில செஞ்சுட்டு போயிருக்காருங்க. இன்னைக்கு அவ்வளவு அதிசயங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு நடக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாம்.
தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு என்றும் இருப்பார். தண்ணீர் மீது உயிர் தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு என்றும் இருப்பார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருப்பார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னோடு, அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ அவர் சிலுவையிலே தம்மை தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்று காண்பவர். அவரே அவரே என்னோடு இருப்பவர். அவரே தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும். உயிர் தெழுந்த தேவனவர், என்னோடு என்றும் இருப்பார். என்னோடு என்றும் இருப்பார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே அவரே என்னோடு இருப்பவர். அவரே மேகங்கள் நடுவில், இடி முழக்கங்கள் நடுவில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில், இடி முழக்கங்கள் தொனியில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே 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 அதிகாரம். இயேசுவே அவரே அவரே என்னை என்றும்
என்னோடு இருப்பவர் அவரே, அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, அவரே என்னோடு இருப்பவர் அவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவரே காண்பவர். ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உங்கள் மனசாட்சி சொல்லுதா உனக்கு யாருமே கிடையாது, உதவுறதுக்கு யாருமே கிடையாதுன்னு உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து சொல்லுதா? இல்லை ஊருக்காரங்க சொல்கிறாங்களா உனக்கு யார் இருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து சொந்தக்காரங்க கேட்குறாங்க உங்களுக்கு யார் இருக்கான்னு நான் சொல்கிறேன், இயேசு இருக்கிறார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரை மட்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி, எல்லாருக்கும் இந்த பாட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர் அவரே. ஹல்லேலூயா. ஒரு டைம் மட்டும் இந்த பாடல் பாடி நல்லா உற்சாகமாக ஒரு மனதோடு பாடி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. அவரே 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 என்னோடு இருப்பவர் அவரே, என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் அவரே என்னோடு இருப்பவர் அவரே. தண்ணீர் மீது நடந்தார் அவர், உயிர் தெழுந்த தேவன் அவர், கடல் மீது நடந்தார் அவர், என்னோடென்றும் இருப்பார் அவரே, என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே, அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் அவரே என்னோடு இருப்பவர் அவரே, அவரே. நீங்கெல்லாம் சத்தமா பாடுங்க. அவரே 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 என்னை என்றும் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நமக்காக இருக்கிற ஒருத்தருக்காக நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நமக்கு அவர் என்றும் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த கேஸ் வந்தாலும் வழக்கறிஞர்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க இருந்தாங்கன்னா போதும், எப்படியாவது பேசி சமாளித்து என்ன பண்ணிடுறாரு, கேஸை முடிச்சு கொடுத்துட்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து வழக்கறிஞர்களை காட்டிலும் ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை சிருஷ்டித்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாவத்தில் விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி பாவத்தை விட்டு விலக செய்கிற அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்குறோம், நேஷனல் ஜியோகிராஃபி, சோனி, பிபிசி, டிஸ்கவரி, ஹிஸ்ட்ரி டிவி, அந்த டிவி இந்த டிவி எல்லா டிவியும் எடுத்து பார்த்தா இந்த உலகம் எப்படி இருக்கிறங்கிறது ரொம்ப அழகாக காமிப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி டிவியை நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. இந்த உலகம் எவ்வளோ அழகானதுங்கிறத காமிப்பாங்க, விவரிப்பாங்க பாருங்கள். இப்போ இவ்வளோ அக்யூரேட்டாக இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக செஞ்ச உருவாக்குன தேவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார். ஹல்லேலூயா. ஏங்க உலகத்தையே எவ்வளோ அக்யூரேட்டாக நடத்த முடியுதுன்னா உங்களுடைய சின்ன பிரச்சனைகளை அவரால் சரியாக எனக்கு கை தட்டுங்க. உங்களுடைய சின்ன பிரச்சனையை மாற்றவர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் நம்ம எப்போ நமக்கு முடியலன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோமோ, அப்போ தேவன் தம்முடைய ஞானத்தினாலே உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எண்ணியல்லாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியல்லாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் மலைகளை பெயர்ப்பீர் என்றார். உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீர் என்றார். உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கூடும் பெருங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துபவர் நீர் என்றால் நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே. நாம் யாவரும் அப்படி எழுந்து நிற்போம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துபவர் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துபவர் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வானத்தில் இருக்கிற காக்கா, குருவிகள், எத்தனையோ பறவைகளுக்கே கர்த்தர் போஷிக்கிறார்னு வேதம் சொல்லுது. அப்பேற்பட்ட பறவைகளுக்கு, அந்த ஜீவன்களுக்கே கர்த்தர் போஷிக்கிறார் என்றால் அதிலும் மிக விலையேற பெற்ற விசேஷித்தவர்களாகிய உங்களை கர்த்தர் போஷிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.